வீட்டுக்கு போர் போடுறது அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு முதல் வேலையை போர் போடுறதா செய்கிறீங்க. ஆனால் அது போர் போட்டு அப்புறம் வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு 5-6 வருஷம் அது ரிப்பேர் ஆகிறதுக்கு குறைஞ்ச ஒரு 7 வருஷமாக ஆகுங்க. சின்ன மோட்டருது மேலே வர மாட்டேன், மண்ணி பிடிப்பில் இருக்க மாட்டேங்குதுங்க, அடிச்சா இறங்கவே மாட்டேங்குது. பிரியாக்கு தான் ஓடுது. கீழே இறங்குறது மேலே வரும்போது பூரா இறங்கி அந்த கல் மண் பூரா சும்மா சின்ன ஜல்லியாட்டு இறங்குச்சுன்னா கூட போருக்கு மோட்டருக்கு அளவு போரில் ஏதாவது சிக்கலான வேலை இருந்ததுன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எதாக இருந்தாலும் தைரியமாக கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி சத்தியமங்கலத்தில் வீட்டு போர்வெல்லில் மோட்டரில் சிக்கி இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோங்க. வீட்டில் போர்வெல் எடுக்கிறவங்க ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வருஷம் ஃபுல்லாக தண்ணி ஓட்ட போகிறது, போர்வெல்லை வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வைக்கணுங்க. அந்த கேசிங் பைப் வந்து அவுட்ரு பைப்பு மேலே வரணும், தர மாட்டத்தோட மேலே வரணும். இல்லாட்டி இந்த மாதிரி மண்ணு கல் விழுந்து மோட்டர் உள்ள சிக்கிங்க. இப்போ இந்த போரில் மோட்டர் உள்ள சிக்கி இருந்துருக்குது, அப்புறம் இழுத்து அந்த பைப் உடஞ்சிருக்குதுங்க. கப்ளிங் மட்டும் உடஞ்சி போச்சு. இன்னைக்கு நம்ம இதை ரிலீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதோட வீடியோ அப்படியே பின்னாடி ஃபுல்லாக போட்டு வர பாருங்கள். எங்கள் ஜாமான் மேலே செட் பண்ணி விட்டு இந்த மோட்டர் ரிலீஸ் பண்ணி வெளியே எடுக்கணுங்க. எடுத்துகிட்டு அப்படியே வீடியோவில் கன்னியூவாக போடுறேங்க. போர் எத்தனை அடிக்கும்னா மோட்டர் மாட்டிக்கிறது தண்ணி ஓடி எத்தனை நாள் வச்சாமா? என்னத்தான் கேட்குறீங்க அப்புறம்? போட்டு நினைக்கிறேன் மேலே இழுத்தாலும் மேலே வரமாட்டேங்குது. நல்ல லோடு தான் ஆகுது. நல்ல மோட்டர் வந்து பிடிப்பில் இருக்குது. நம்ம ஜாமான் மேலே செட் பண்ணி விட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோங்க. கீழே இறங்கல கொஞ்சம் கூட, மேலையும் வரமாட்டேங்குது. சரி, ரைட். நல்லா மண்ணி பிடிப்பில் இருக்க மாட்டேங்குதுங்க, அடிச்சா இறங்கவே மாட்டேங்குது. இன்னும் மோட்டர் கீழே ஏதாச்சும் இறங்கணும், கீழேயுமே இறங்கல. நல்லா மேல் தண்ணி பூரா இறங்கி மண்ணை பூரா கரைச்சிட்டு போய் உள்ள நிறுத்திடுச்சு. பூரை வந்து சேஃப்டியாக வைக்கணும். இப்படி வச்சுருந்தா அப்புறம் மண் பூரா இறங்கிக்கும். ரைட்டு, சத்தமாக பேசுங்கன்னா எனக்கு காது கேட்க மாட்டேங்குது. அப்படி சொல்லுங்கள். கீழே இறங்குங்க, மேலே வந்தால் ஓட அடிச்சா கீழே மட்டும் இறங்குது, மேலே வர மாட்டேங்குது. பிரியாக்கு தானே ஓடுது. கீழே இறங்குறது மேலே வரும்போது லோடாகும். மேலே சேரு கிடக்கும். மோட்டர் கொஞ்சம் கொஞ்சம் கீழே மேலே இறங்கி ஏறுதுங்க. அந்த சேர் பூரா குழம்புனா தான் அப்புறம் ரிலீஸ் ஆகி மேலே வரும். அது அப்படியே மண் பூரா விழுந்தாலும் செட் ஆகி நிற்கிது. அது போரண்டா பிள்ளைங்க, சின்ன மோட்டருது மேலே வர மாட்டேங்குது. 1.25 இன்ச் பைப்பு, 1.25 இன்ச் பைப்பில் மாட்டிக்கிறாங்க. ஆனால் ஒரு டாப்பும் நகர மாட்டேங்குது. இந்த பைப் வந்து ஒரு 5-6 அடி மேலே வந்துருக்குதுங்க. 4.5 இன்ச் போரு, 4.5 இன்ச் மோட்டருங்க. V4 மோட்டர் தான் மாட்டியிருக்காங்க. இந்த மேலே இருந்து மழை தண்ணி பூரா இறங்கி அந்த கல் மண் பூரா சும்மா சின்ன ஜல்லியாட்டு இறங்குச்சுன்னா கூட போருக்கு மோட்டருக்கு அளவாக இருக்கிறதுனால அந்த கல் வந்து பிடிச்சிக்குங்க. அதை இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்துருக்குறோங்க. இப்போ பைப்பெல்லாம் கழட்டி வச்சு மோட்டர் வந்துட்டு போகுது. அப்படியே வந்ததும் மோட்டர் மேலே ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்தாச்சுங்க. மொத்த பைப் பார்த்தீங்கன்னா ஒரு 70 அடி தான் மாட்டியிருக்காங்க. இதில் ஒரு 5 பைப் இருக்குது. இதில் ஒரு இந்த பைப்பில் ஒன்று 6 பைப்பு, அந்தால ஒரு பைப் வெளியே கிடக்குது. மொத்தம் 7 பைப்புங்க. அதாவதுங்க, வீட்டுக்கு போர் போடுறது அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு முதல் வேலையை போர் போடுறதா செய்கிறீங்க. ஆனால் அது போர் போட்டு அப்புறம் வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு 5-6 வருஷம் அது ரிப்பேர் ஆகிறதுக்கு குறைஞ்ச ஒரு 7 வருஷமெல்லாம் ஆகுங்க. அது வரைக்கும் நீங்கள் போரை பற்றி
திரும்பியே பார்த்துக்கிறது இல்லை. போர்வெல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அதை ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் பின்னாடி நாட்களில் பெரிய பிரச்சனை வராமல் இருக்குது. இல்லாட்டி போரே புதுசாக போட வேண்டியது வந்துருங்க. இது பாருங்க, இந்த மழை தண்ணி இந்த தண்ணிகள்லாம் கீழே இறங்கிட்டே போய் இந்த கேசிங் பைப் கீழே இருந்தங்காட்டி அந்த தண்ணி போகிறக்கு அந்த கல் மண்ணெல்லாம் கரைச்சிட்டு போய் மோட்டர்னால் விழுந்து சிக்கிருச்சு. மேலே இழுக்க முடியல. அப்புறம் நம்மளை கூப்பிட்டாங்க, நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை போர்வெல்லில் வருதுங்க. அதையெல்லாம் எங்கள் யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறேங்க. போர்வெல் மெயின்டெனன்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கூட எங்கள் வீடியோஸ் சொல்லிட்டு வந்திருக்கிறேங்க. நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க. இந்த போர்வெல்லில் மோட்டர் பைப்பு உள்ளே சிக்கிருச்சுன்னா, உள்ளே விழுந்துருச்சுன்னா எடுத்து கொடுக்குறது, போர்வெல்லில் கேமரா வச்சு பார்க்குறது, அல்லது அந்த போர்வெல் அடைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு கேசிங் பைப் வைக்கிறது. ஒரு 500 அடியில் அடைச்சிக்கு 1000 அடி போர் அப்படின்னா ஒரு 500 அடியில் அடைச்சிக்குங்க. அதை கிளியர் பண்ணி விட்டு அதுக்கு கேசிங் பைப் வைக்கிறது. இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேங்க. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்தில் மட்டும்தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கிறேங்க. இதை வந்து பின்னாடி நாட்களும் நான் விரிவுபடுத்தலான்னு இருக்கிறோம். வீடியோ அப்படியே கண்டினியூ பாட்டுவாங்க. எங்கள் சேனலில் போர்வெல் எடுக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு சத்தியமங்கலம் வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சது. போரில் ஏதாவது சிக்கலான வேலை இருந்ததுன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் தைரியமாக கேளுங்க. நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கங்க.